السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أينما تكونوا يدرككم الموت ولو كنتم في بروج مشيدة. صدق الله مولانا العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: الدنيا مزرعة الآخرة، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, மனிதன் கடந்து வரக்கூடிய பாதையிலே உலகம் என்பது அது ஒரு நிலை. அவன் இதுவரை 3 நிலைகளை கடந்து வந்திருக்கிறான். முதலாவது ஆலமே அர்வாஹ் என்று சொல்லக்கூடிய உயிர்களுடைய ரூஹ்களுடைய உலகம். அங்கே தான் எல்லா உயிர்களையும் அல்லாஹ் படைச்சி, அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்கள் ரப்பு இல்லையா அப்படின்னு அல்லாஹ் கேட்டான். அப்போ ரூஹ்கள் ஒன்று கூடிய சங்கமித்த ஒன்றாக இருந்த ஒரு இடம் ஆலமே அர்வாஹ். இது முதலாவது இடம். இரண்டாவது, அல்லாஹ் அந்த மனிதனுடைய ரூஹை தந்தையுடைய முதுகந்தண்டிலே அல்லாஹ் மாற்றம் செய்கிறார். முதலாவது ஆன்மாக்களுடைய உலகம். இரண்டாவது, அந்த ஆன்மாவை, அந்த உயிரை, அந்த ரூஹை அல்லாஹ் தந்தையுடைய முதுகந்தண்டிலே அல்லாஹ் மாற்றுகிறான். கொஞ்ச காலங்கள் தந்தையுடைய முதுகந்தண்டிலே அந்த மனிதன் இருக்கிறான். இது இரண்டாவது தங்குமிடம். மூன்றாவது ஒரு இடம் இருக்கிறது, அதுதான் தாயுடைய கர்ப்ப அறை, தாயுடைய வயிறு. நான்காவது தான் தாயுடைய வயிற்றிலிருந்து நாம் வந்து இந்த உலகத்திலே அனுபவித்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த உலகம். முதலாவது ஆலமே அர்வாஹ், இரண்டாவது தந்தையுடைய முதுகந்தண்டு, மூன்றாவது தாயுடைய கர்ப்ப அறை, நான்காவது இந்த உலகம். இதற்கு பிறகு மௌத் ஏற்படும், கபரிலே நாம் இருப்போம், ஆலமே பர்ஸஹ் என்று சொல்வார்கள். அதற்கு பிறகு ஆகிரத், சொர்க்கம் அல்லது நரகம். இத்தனை நிலைகளிலே நடு மத்தியிலே உலகம் என்று சொல்லக்கூடிய இந்த மன்சிலிலே, இந்த தங்குமிடத்திலே நாம் இப்பொழுது இருக்கிறோம். இன்னும் மௌத்துக்கு பிறகு ஆலமே பர்ஸஹ், கபருடைய வாழ்க்கை, அதற்கு பிறகு ஆகிரத்துடைய வாழ்க்கை, அங்கு சொர்க்கம் அல்லது நரகம். இன்னும் 2 இடங்களை நாம் கடக்க வேண்டியிருக்கிறது. இப்போ உலகத்தில் நாம் இருக்கிறோம், நாம் எல்லாத்தையும் மறந்து போய் நாம் வந்த இடத்துல சிறிது காலங்கள் இளைப்பாறுகிறோம், அவ்வளோதான். உலகத்தில் கொஞ்ச நாள் 60 வயசுக்கும் 70 வயசுக்கும் இடைப்பட்ட காலங்கள் இந்த உலகத்தில் நாம் தங்க போகிறோம். இந்த உலகத்தில் நாம் புத்திசாலித்தனமாக நடக்கணும். என்ன, இது நம்முடைய முடிந்து போகக்கூடிய இடம் அல்ல. இங்கே எல்லாத்தையும் ஆண்டு அனுபவித்து, இங்கே நாம் எல்லாத்தையும் உண்டு கழித்து இன்பமாக இருந்து எல்லாத்தையும் அனுபவித்து முடிச்சுட்டு போகிறது இல்லை. கொஞ்ச காலங்கள் சுகம் அனுபவிப்பதற்கான ஒரு சிறிய இடம்தான் இது. ஆனால் சுகம் அனுபவிக்கக்கூடிய இந்த காலத்திலேயே மறுமைக்கான தயாரிப்பை நாம் செஞ்சுக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு ஹதீஸில் சொல்லுவாங்க, அத்துன்யா மஸ்ரஅத்துல் ஆஹிரா, துன்யா இருக்கிறது ஆகிரத்துக்கான விளைச்சல் செய்யக்கூடிய இடம், ஆகிரத்துக்கான தயாரிப்பு செய்யக்கூடிய இடம் தான் இந்த உலகம். இந்த உலகம் இன்பத்தை அனுபவிச்சுட்டு ஆகா ஓஹோன்னு இருந்துட்டு போகிறதுக்கோ, இல்லை இதுதான் நமக்கு கதி என்று இங்கேயே கடந்து அனுபவித்து விட்டு போவதற்காகவோ அல்லாஹ் இந்த உலகத்தை கொடுக்கல. அல்லாஹ் குர்ஆனில் அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா. இந்த உலகத்தில் ஏன் நாம் இந்த உலகத்துடைய வாழ்க்கையை கொடுத்துருக்குறோன்னு சொன்னால்,
அஹ்சனு அமல், நல்ல அமல் யார் செய்கிறாங்க, சாலிஹான அமல்களை யார் தொழுகிறாங்க, யார் குர்ஆன் ஓதுறாங்க, யார் திக்ரு செய்கிறாங்க, யார் தான தர்மங்கள் செய்கிறாங்க, யார் நல்ல பாதையில் செல்றாங்க, நல்ல வழியில் வாழ்கிறாங்க, யார் கெட்ட வழியில் வாழ்கிறாங்க, இந்த உலகத்திலே அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடியவர்கள் யார், இப்படி நல்ல அமல்களை நல்ல காரியங்களை செய்யக்கூடியவர்கள் யார் என்று பரிசோதிப்பதற்காகத்தான் இந்த உலகத்தின் வாழ்க்கையை நாம் கொடுத்திருக்கிறோம். அப்ப இந்த உலகத்துடைய வாழ்க்கையுடைய நோக்கத்தை நாம் மறந்துட்டோம். ஒன்று நோக்கத்தையே மறந்துட்டோம், இன்னொன்று இதற்கு பிறகு நாம் போக வேண்டிய இடம் 2 இருக்கிறது. இடையில ஒரு இடம், கொஞ்ச காலம் தங்க வேண்டிய ஒரு காலம், சூர் ஊதப்படுகின்ற வரை நாம் கபரில் இருப்போம். அதற்கு பிறகு 2வது சூர் ஊதிய பிறகு நாம் எல்லோரும் மஹ்ஷர் மைதானத்திலே ஒன்று கூட்டப்பட்டு அங்கு நம்முடைய செயல்பாடுகளுக்கு கூலி வழங்கப்படக்கூடிய அந்த கியாமத்துடைய நாள், அந்த மஹ்ஷர் மைதானம், அங்கு நாம் செய்த உலகத்தில் செய்த நல்ல தீய எல்லா காரியங்களுக்கும் அங்கே கூலி கணக்கு கொடுத்துட்டு கூலியை பெறக்கூடிய அந்த நாள், அதுதான் நிரந்தரமான நாள், அந்த நிரந்தரமான இடம், அங்கே தான் நம்ம நிரந்தரமாக இருப்போம். அப்போ அங்கே போய் சுகத்தை அனுபவிப்பதற்காகத்தான் இந்த உலகத்தை தயார் செய்ய வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. இந்த உலகம் குறுகிய காலத்துடைய வாழ்க்கை, கொஞ்ச நாள் தான், அதற்கு பிறகு இந்த உலகத்தை விட்டு நாம் போயிடுவோம். தப்பிக்கவே முடியாது, தப்பிக்கவே முடியாது. எந்த நேரத்தில் வரும், எப்போ வரும், எந்த சூழ்நிலையில் வரும் சொல்ல முடியாது. ஆனால் அல்லாஹ் சொல்லிட்டா, குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மவுத், உலகத்தில் உயிராக இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் மவுத்தை சுவைத்தே தீர வேண்டும் அல்லாஹ் சொல்கிறான். உயிராக இருக்கக்கூடிய எல்லாமே, ஒருத்தர் ஒரு பெரிய, இன்னைக்கு தான் எல்லாமே சும்மாலாம் ஐடியா சொன்னால் யாரும் கேட்கறதுக்கு தயார் இல்லை. வாங்க உங்களுக்கு பிஸ்னஸில் முன்னேறதுக்கு ஐடியா சொல்லி கொடுத்தேன், யாரும் ஒருத்தனும் வரமாட்டான். ஒரு பெரிய போஸ்டர் அடிங்க, விளம்பரம் பண்ணுங்க, வியாபாரத்தில் முன்னேற வேண்டுமா, தொழில்துறையில் முன்னேற வேண்டுமா, இந்த மண்டபத்துக்கு வாங்க, இந்த ஏசி மஹாலுக்கு வாங்க, அங்கே உங்களுக்கு ஐடியா சொல்லி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி பாருங்களேன், எல்லாம் வந்து நிற்பான். அப்படி தான் ஒருத்தர், நீங்கள் மௌத்தாகாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்லி கொடுக்குறேன், எல்லாம் இங்கே வாங்க அப்படின்னா, டிக்கெட் எல்லாத்துக்கும் டோக்கன் போட்டாச்சு, டிக்கெட் பெரிய வசூல் ஆகிடுச்சு, எல்லாம் வந்து கொட்டை கொட்டை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, என்ன சொல்ல போகிறாரு, என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவர் வந்தார். நீங்கள் எல்லோரும் மௌத்தாகாமல் உலகத்திலே வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள் போலும். ஆமாம், அதுக்கு தான் நான் வந்து இருக்கிறோம், அதுக்கு ஐடியா சொல்கிறது தான் நீ வந்து இருக்கிற அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம், நாம் எல்லாம் மௌத்தாகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் பிறக்காமல் இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். என்ன பண்ணியிருக்கணும், மௌத்தாகாமல் இருக்கணும்னு சொன்னால் பிறக்காமல் இருந்திருக்கணும், பிறந்துட்டோம்னு சொன்னால் என்னதான் மௌத்து தான். அப்போ எப்போ வரும், எங்கே வரும், எந்த நேரத்தில் வரும், சொல்லிட்டு வருமா, வரவே வராது, அது எப்பொழுதுன்னு சொல்ல முடியாது. நான் பார்த்த ஒரு விஷயங்க, ஒரு ஊருக்கு போய்கிட்டு இருக்கிறேன், ஒரே கூட்டம், என்னன்னு பார்த்தா ஒருத்தர் பைக்கில் வந்தவர் அடிபட்டு செத்து போயிட்டாராம். பைக்கில் வந்தவர் அடிபட்டு கீழே விழுந்து அடிபட்டு இறந்து போயிட்டாரு. எல்லாம் சுற்றி நிற்கிறாங்க, ரூஹ இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் என்னன்னு பார்த்தா அவர் ஒரு பானை இருக்குல்ல, பானை தண்ணி பிடிப்பாங்க இல்லை மற்ற எதுக்கோ யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த பானையை எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு. அவர் கீழே விழுந்து அவர் மண்டை உடைஞ்சி அவர் உயிர் போயிடுச்சு, ஆனால் அவர் கொண்டு வந்த பானை உடையில. அப்போ மனிதனோட உயிர் ஸ்டாங்கா, பானை ஸ்டாங்கா சொல்லுங்கள்? பானை ஸ்டாங்கா, மனுஷனுடைய உயிர் ஸ்டாங்கா? உயிர் அவ்வளோதான், எந்த ஒரு நிமிஷம் ஒரு வினாடி அவ்வளோதான். அப்போ நான் பெருசாக ஆச்சரியப்பட்ட, அந்த பானைக்கு இருக்கிற ஸ்டாங்கு கூட அல்லாஹ் நமக்கு உயிர் கொடுக்கல பாருங்க. அந்த பானைக்கு எவ்வளோ ஸ்டாங் இருக்கும், போட்டால் உடஞ்சிரும். ஆனால் கீழே 2 பேர் தான் விழுந்தாங்க, இந்த மனுஷனும் கீழே விழுந்தா, பானையும் கீழே விழுந்துச்சு. ஆனால் பானை உயிர் பிழைத்து கொண்டது, மனிதன் செத்து போயிட்டான். அப்போ மனிதனுடைய உயிர் அவ்வளவு லேசானது, எந்த சமயத்திலும் போகலாம், எங்கேயும் போகலாம், எப்படியும் போகலாம்.
சமீபத்தில் ஒரு மௌத்துடைய நிகழ்ச்சியை நான் கேள்விப்பட்டு ரொம்ப அதிசயிச்சு போனேன். ஒரு நூலை அறுக்கிற நேரம் கூட இல்லை. ஒரு சின்ன நூல் இருக்கு இல்லையா, அந்த நூலை இழுத்து அறுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுமோ அந்த நூல் அறுபடுவதற்குள்ள மனிதனுடைய உயிர் போயிடுது. அப்போ நூல் ஸ்ட்ராங்கா, மனிதன உயிர் ஸ்ட்ராங்கா? அப்போ இந்த உலகத்துடைய வாழ்க்கை, நம்முடைய உயிர் ஒன்று நிலை கிடையாது. உயிர் நிலை கிடையாது. எப்போ வேணாலும் போகும், எந்த நேரத்தில் வேணாலும் போகும், எங்கே வேணாலும் போகும். சொல்லிட்டு போகணும்னு அவசியம் கிடையாது. சொல்லிட்டு போகணும்னு அவசியம் கிடையாது. இல்லை நான் எல்லாத்தையும் வசியத்தை செஞ்சு வச்சுட்டு தான் போகணும் அப்படிங்கிறத ஒரு நிர்பந்தம் எல்லாம் கிடையாது. எப்போ வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் போகலாம். அதனால் அல்லாஹ் சொல்கிறான், ஐனமா தக்கூனும் யுதிரிக்கும் மௌத்து வலவு குந்தும் ஃபீ புரூஜி முஷையதா. நீங்கள் உயிர் பொழைக்கணும்னு அப்படியே பலமான கோட்டைக்குள்ள பாதுகாப்பாக இருந்தாலும் கூட உங்களுடைய உயிர் போய்த்தான் தீரும். அப்போ உயிருங்கிறது ஒரு நிலையானது அல்ல. அது எப்போ வேணாலும் வரும், எங்கே வேணாலும் வரும், எப்படி வேணாலும் வரும். அது சொல்ல முடியாது. உயிருங்கிறது நம்ம கையில் இல்லை. உயிர் என்பது நம்முடைய கையில் இல்லை, எப்படி வேணாலும் வரும். அல்லாஹ் சொல்றான், ஐனமா தக்கூனும் யுதிரிக்கும் மௌத். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், நீங்க வெறுண்டு ஓடுறீங்களே அந்த மௌத் உங்களுக்கு வரும். அந்த இடத்துல என்ன சொல்றான், பலமான கோட்டைக்குள்ளே எவ்வளோ சேஃப்டியாக இருந்தாலும் உங்களுக்கு மௌத்து வரும். எங்கே மௌத்து வந்துடுமோ அப்படின்னு நீங்கள் ஓடினாலும், குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாக்கீக்கும். நீங்கள் பயந்து ஓடுறீங்க இல்லையா, அப்படி ஓடினாலும் சரி உங்களுக்கு மௌத்து வரும். அதில் நீங்கள் தப்பிக்கவே முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், ஒரு வினாடி முந்தவும் செய்யாது, பிந்தவும் செய்யாது. முடிவு செய்யப்பட்டது. அல்லாஹ் முடிவு பண்ணிட்டான். உலமாக்கள் சொல்லுவாங்க, ஹதீஸுடைய கருத்தில், நாம் தாயுடைய வயத்தில் கருவாக இருக்கிறோம், இன்னும் உயிர் ஊதப்படலை. இன்னும் உயிர் ஊதப்படலை. கருவாக, இரத்த கட்டியாக, சதை கட்டியாகத்தான் நாம் இருக்கிறோம். இன்னும் தாயுடைய வயிற்றில் நமக்கு உயிர் ஊதப்படலை. இப்பொழுது அல்லாஹ் அந்த உயிரை பாதுகாப்பதற்காக, அந்த கருவை பாதுகாப்பதற்காக ஒரு மலக்கு நியமித்து வச்சிருக்கிறான். அந்த மலக்குக்கு அல்லாஹ் சில கட்டளைகளை இடுறான். அப்போ இன்னும் உயிர் கொடுக்கல. அப்போ சில விஷயங்கள் எழுதப்படுது. எழுதிட்டு அப்புறம் அல்லாஹ் உயிரை கொடுக்குறான். முதலாவது, இந்த மனிதன் எப்பொழுது மௌத்தாகுவான்? எப்போ? இன்னும் உயிரை கொடுக்கல. குழந்தைக்கு, தாயுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய கருவுக்கு உயிரே கொடுக்கல. ஆனால் மலக்கு என்ன கேட்குறாரு, யா அல்லாஹ் இந்த குழந்தை எப்போ மௌத்தாகும் முடிவு பண்ணு, எழுது. அல்லாஹ் சொல்கிறான், இவர் எழுதுறார். அல்லாஹ் இந்த குழந்தை உலகத்தில் எவ்வளவு சாப்பிடும் அல்லாஹ் சொல்கிறான், இவர் எழுதுறார். எப்போ? இன்னும் உயிர் கொடுக்கல. அந்த கருவுக்கு, அந்த குழந்தைக்கு இன்னும் உயிர் கொடுக்கல. அந்த மலக்கு எழுதுறார், எவ்வளவு சாப்பிடும், எவ்வளவு குடிக்கும், எவ்வளோ அனுபவிக்கும் எழுதுறார். இதே மாதிரி சில விஷயங்களை எழுதின பிறகுதான் அந்த குழந்தைக்கு அல்லாஹ் உயிரே கொடுக்குறான். அப்போ நம்ம உயிர் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நாம் எப்போ மௌத்தாகுவோம் அப்படிங்கிறது அல்லாஹ் எழுதிட்டான். மௌத்தை நிர்ணயம் செய்து விட்டுத்தான் அல்லாஹ் நமக்கு உயிரையே கொடுக்குறான். அப்போ இந்த உலகத்தை விட்டு நாம் எப்போ போவோம் ஒன்றும் தெரியாது, நிலையெல்லாம் கிடையாது. அல்லாஹ் சில பேருக்கு ஆயுளை அதிகரித்து கொடுத்துருக்கிறான்னு சொன்னால் அது அல்லாஹ்வுடைய நிஅமத், அல்லாஹ்வுடைய பெரிய நிஅமத். அது வாய்ப்பு, அது வாழ்க்கை அல்ல, அது வாய்ப்பு. அந்த வாய்ப்பை நாம் சரியாக பயன்படுத்தணும். மௌத்து யாருக்கு வரும்லாம் சொல்ல முடியாது. ஆனால் கிதாபுகளில் மௌத்துக்கான சில அடையாளங்களை எழுதியிருக்கிறாங்க. ஒன்று, முதுமை வர்றது, வயசாகிடுச்சு, அவர் மௌத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கணும். இரண்டாவது, நரைமுடி வந்துருச்சுன்னு சொன்னால் அவர் மௌத்துக்கு தயாராகிடணும். பெரும்பாலும் 40 வயசில் நரைமுடி வந்துடும். அப்போ 40 வயசில் மருத்துவ ரீதியாகவும் சரி, கிதாப்லையும் சரி, 40 வயசாகிடுச்சுன்னு சொன்னால் அவர் முதுமையை ஆரம்பம் செய்து விட்டார். 40 வயசு வரைக்கும் தான் இளமை, ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்குதுல அப்போ தான். அப்படியே பிறந்ததுலேருந்து வளர்ந்து கொண்டு வரக்கூடிய உடல் உறுப்புகள் 40 வயசு ஆகிடுச்சுன்னு சொன்னால் தேய ஆரம்பிக்குதான். இதுக்கு பிறகு எதுவுமே வளராது. 40 வயசுக்கு பிறகு எதுவுமே வளராது, எல்லாம் தேய ஆரம்பிக்கும்.
ஒமன் நுஅம்மிருஹு நுனக்கிஸுஹு ஃபில் ஹல்க். அல்லாஹ் அப்படியே ரிவர்ஸ் ஆக்குவானாம். இது வரைக்கும் வளர்ந்து கொண்டு வந்தது எல்லாம் இனிமேல் தேயும் 40 வயதுக்கு பிறகு. அப்போ 40 வயசுல நரை முடி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணணும்? மௌத்துக்கு தயாராக இருக்கணும். இரண்டாவது. மூணாவது, கடுமையான நோய்கள். கடுமையான நோய், தாங்க முடியாத நோய் இருக்கிறது. அந்த நோயின் மூலமாக ஆரோக்கியமும் கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். அப்போ நோய் வந்துருச்சுன்னு சொன்னால் நாம் நல்ல அமல்களை செஞ்சு அதற்கான தயாரிப்புகளை செஞ்சுக்கணும். அடுத்து பேரம்பேத்தி எடுத்துட்டோம்டா, சோழி முடிஞ்சிருச்சு. பேரம்பேத்தி எடுத்துட்டா இன்னும் ரொம்ப நாளைக்கு இருக்க போகிறோன்னு இல்லை, நம்ம இடத்த பூர்த்தி செய்யறதுக்கு அவங்க வந்துட்டாங்கன்னு அர்த்தம். பேரம்பேத்தி எடுத்துட்டா யார்? அவன் பேரம்பேத்தி சொல்கிறாங்க, நீ போ, நான் இருக்கணும். இப்போ நாம் இருந்துக்கிட்டே இருந்தால் பேரம்பேத்தி எங்கே இருப்பாங்க? அப்போ முன்னாடி வந்தவங்க போய்கிட்டே இருக்கணும், அப்போ தான் பின்னாடி வந்தவங்களுக்கு இடம் கிடைக்கும். அப்போ பேரம்பேத்தி வந்துட்டா நாம் இந்த இடத்த காலி பண்ணணும் அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்து ரொம்ப முடியாத அந்த உடல் தளர்வு ஏற்படுகிறது அல்லவா, இதுவெல்லாம் மௌத்துக்கான அடையாளங்கள் அப்படின்னு கிதாபில் எழுதியிருக்கிறாங்க. அப்போ இந்த அடையாளங்கள்லாம் நம்மக்கிட்ட வந்துருச்சுன்னு சொன்னால் நாம் மறுமைக்கான தயாரிப்புகளில் இறங்கிடணும். நல்ல அமல்களை அதிகமாக செய்ய ஆரம்பிச்சிடணும். உலகத்தில் நல்ல மனிதனாக வாழ ஆரம்பிக்கணும். அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான நல்ல செயல்களை, நல்ல காரியங்களை அதிகமாக செய்யணும். இங்கே உலகத்தில் அனுபவிச்சுட்டு போகிறது இல்லை, நாளை மறுமையில் நாம் போய் சுகமாக இருப்பதற்கான வழிமுறைகளை இங்கே நாம் தேடணும். தொழுகை விடக்கூடாது, குர்ஆன் ஓதணும், திக்ரு செய்யணும், ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யணும், யாரையும் அநியாயம் செய்யக்கூடாது, யாருக்கும் பொய் சொல்லி அவர்களை பொருட்களை ஏமாற்றக்கூடாது. இது மாதிரி நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒரு நிலையில் கொண்டு வந்து இதற்கு பிறகு நாம் மறுமைக்கான ஆள். ஒரு ஹதீஸில் வருது, 60 வயசாகியும் இவர் அமல்கள் எதுவுமே செய்யலைன்னு சொன்னால் அல்லாஹ் அதுக்கு பிறகு இவர் சொல்லக்கூடிய எந்த காரணத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டாளாம். 60 வயசு வரைக்கும் உலகத்தில் வாழ்ந்துட்டார், பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக, துன்யாவுக்காக வாழ்ந்துட்டார். 60 வயசுக்கு பிறகும் இவர் துன்யான்னு அலைஞ்சாருன்னு சொன்னால், இபாதத் செய்யலைன்னு சொன்னால் அல்லாஹ் அவர் சொல்லக்கூடிய எந்த காரணத்தையும் அவர் ஏற்றுக்க மாட்டான் அல்லாஹ். ஏன்? உலகத்துக்கே 60 வயசை கொடுத்துவிட்ட, எனக்காக மீதம் இருக்கக்கூடிய அந்த சில ஆண்டுகளை கூட கொடுக்கலன்னு சொன்னால் உன் காரணத்தை நான் ஏற்றுக்க என்ன பிரயோஜனம் அப்படின்னு நல்லா கேட்டுருவான். அப்போ நாம் மறுமைக்கான தயாரிப்புகளை அதிகமாக செய்யணும். மறுமைக்கான தயாரிப்புகளை அதிகமாக செய்யணும். அங்கே போய் சுகமாக இருக்கணும், அங்கே போய் கஷ்டப்படக்கூடாது. அல்லாஹ்விடத்தில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அல்லாஹ் என்னால் முடிஞ்ச அமலை நான் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் நாம் தைரியமாலாம் போய் நிற்க முடியாது. ஒரு மனுஷன் ஆயுள் முழுவதும் இபாதத் செஞ்சுருந்தாலும் அல்லாஹ்கிட்ட போய் நின்றாக்கா, ஆஹா இன்னும் கொஞ்சம் செஞ்சுருக்கலாமேன்னு கம்மியாக தான் நினைப்பானான். அங்கே போய் அல்லாஹ்கிட்ட மாறு தட்டி, அல்லாஹ் நான் இத்தனை வருஷம் இபாதத் செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு அங்கே சொல்ல முடியாது. 500 வருஷம் இபாதத் செஞ்சவருடைய அமளி அல்லாஹ் தூக்கி போட்டான். ஆனால் கொஞ்சமாவது நம்மக்கிட்ட சரக்கு இருக்குது அப்படின்னு தைரியத்தோடு போகலாம். அதனால் நம்ம உலகத்துடைய வாழ்க்கையில் வாழும் பொழுது நாம் நல்ல அமல்களை அதிகமாக செய்யும். இது வரைக்கும் போனது போச்சு. யாராக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் முளைக்குச்சி அடிச்சு இருக்க போகிறது கிடையாது. இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருக்க போகிறது கிடையாது. ஒரு நாள் விட்டுட்டு தான் போக போகிறோம். அதனால் நிரந்தரமாக அங்கே போய் இருக்கும் பொழுது அந்த இடத்துல சுகமாகவும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வதற்கான வழிகளை இந்த உலகத்திலே செஞ்சுட்டு போகணும். நல்ல அமல்களை செய்யணும். அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுருக்கமாக அழகாக
ஒரே ஒரு ஹதீஸில் சொல்லிட்டாங்க, அத்துன்யா மஸ்ரஅத்துல் ஆஹிரா, இந்த உலகம் மறுமைக்கான தயாரிப்பு செய்யக்கூடிய இடம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டாங்க. அதனால் நாம் அமல்களில் அதிகமாக செய்து நாளை மறுமை நாளிலே வெற்றி அடையக்கூடிய நல்லடியார்களாக மாற வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா நம்ம எல்லோருக்கும் உலகத்திலே வாழும் காலமெல்லாம் நல்ல அமல்களை செய்து அவனுடைய திருப்பொருத்தத்தை பெற்ற நல்லடியார்களாக இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நல்ல வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.